தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் தேவனை உற்சாகமாக நீங்கள் ஆராதித்தீர்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அவரை ஆராதித்தோம். ஆராதிக்கிற பொழுது தேவன் எங்கள் மத்தியிலே விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், அற்புதங்களை அனுபவிக்கிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. நான் பல நேரங்களிலே நான் சோர்ந்து போயிருந்த பொழுது நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் வாரோம் ஆராதிக்கிறோம் இப்படியே போகிறோம் என்று. ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை என்னோடு கூட பேசினார். இந்த நாட்களிலே தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நாட்களாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஹல்லேலூயா. தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நாங்கள் இந்த தலைப்பிலே நாங்கள் பார்க்க போகிறோம், தேவன் அற்புதத்தை, அதாவது இந்த நாட்கள் அற்புதத்தை அனுபவிக்கிற நாட்களாக இருக்கிறது. நாங்கள் அந்த அற்புதத்தை, அந்த மிரக்கலை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தேவன் எங்களுக்கு அவர் தரப்போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் ஏராளமான காரியங்களை, ஏராளமான அற்புதங்களை அவர் செய்த தேவனாக இருக்கிறார். இந்த ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்க. எப்படி என்றால், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? இயேசுவின் நாமத்தில். ஒரு 5 பேருக்கு தான். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையும். இயேசுவின் நாமத்தில் தேவன் பெரிதான காரியங்களை அவர் செய்கிற ஒரு காலமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரேயர் பண்ணீங்க இந்த வியாதிக்காரருக்காக. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இன்றைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பல சாட்சிகளை நீங்கள் கேட்க போறீங்க. தேவன் ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்துகிற காரியங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. எப்படி என்றால், தேவன் நம்முடைய சபையிலே இந்த காரியத்தை தேவன் தூங்க போகிறார். அதே போல எங்களுடைய குடும்பத்திலே தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் செய்ய போகிற தேவனாக இருக்கிறார். அதே போல உங்களுடைய தனிப்பட்ட வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் இந்த காலத்திலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதே மாதிரி ஊழியத்திலே நீங்க எந்தெந்த ஊழியங்களை நீங்க செய்கிறீங்களோ, எந்தெந்த ஊழியங்கள் இருக்கிறீங்களோ, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசிக்கிறவர்கள் உண்மையாகவே தேவன் அந்த காரியத்தை எங்களுடைய கண்களால் காண செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். தம்பியாக போனுகளை நாங்கள் வைப்போமா? ப்ளீஸ், யாரும் அங்கே இங்கே நடந்து தெரிய வேண்டாம். உங்களுடைய ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஃபோனை நீங்கள் சைலண்டில் போடுறீங்க, இல்லாட்டி தூக்கி அங்கெல்லாம் வச்சுருங்க. ப்ளீஸ் இங்கே கவனிங்க. யாரும் நீங்கள் எழும்பி போக வேண்டாம். தண்ணி குடிக்கலான்னு நீங்கள் 2 நிமிஷம் உங்களுக்கு தார, நீங்கள் போயிட்டு டக்குன்னு வந்துடுங்க. வெளியில் யாரும் போகிறண்டா யாருமே நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வெளியில் போயிருங்க ப்ளீஸ், நோ ப்ராப்ளம். இங்கே கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் வாங்க. நாங்கள் இந்த வசனத்தை எல்லாரும் நாங்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் போடுங்க. எல்லாரும் நாங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தால் நீங்கள் பைபிள் தயவு செய்து நீங்கள் எடுத்து இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். 1 2 3 ஸ்டார்ட். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. தேவன் இந்த காலத்திலே எல்லாவற்றிலேயும் தேவன் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒரு விஷயம், இன்றைக்கு நிறைய ஆட்கள், நிறைய சபைகளாக இருக்கலாம், இங்கேயும் இதான் நடக்கிறது. ஒரு விஷயத்துக்கு, ஒரு ஊழியத்துக்கு, அல்ல ஒரு காரியத்துக்கு ஒருவரை கூப்பிடுகிற பொழுது நிறைய பேர் இன்றைக்கு அதை என்ன செய்யறாங்கன்னா, மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆனால் தேவன் பழையவர்களை அல்ல புதியவர்களை கொண்டு வருகிற பொழுது
நீங்கள் கை கட்டி வாய் பொத்தி நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்றைக்கு அலட்சியமாக நீங்க இருப்பீங்கடா. ப்ளீஸ், தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் உங்களுக்கு முன்பதாக தேவன் புதியவர்களை தேவன் கொண்டு வர போகிறார். இன்றைக்கு நீங்கள் ஜாக்கிரதை படுங்க. யாருக்கெல்லாம் தேவன் உங்களுக்கு காரியத்தை கொடுத்துருக்கிறாரோ நீங்கள் அவங்க நினைச்சிட்டு, ஊழியம்மா நீங்கள் செய்யுங்க, பாட்டா நீங்கள் பாடுங்க, வர்ஷிப்பா நீங்கள் செய்யுங்க, இப்படியே தள்ளிவிட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஸ்தானத்தை இழக்கிறவன், இழந்து போகிறவன் அவன் என்னண்டா அலைந்து திரிகிற அடைக்கலான் குருவிகளை போல இருப்பான். அவனுக்கென்று ஒரு இடம் இருக்காது, அவனுக்கென்று ஒரு காரியம் இருக்காது, அவனுக்கென்று ஒரு வளர்ச்சி இருக்காது, அவனுக்கென்று ஒரு மாற்றம் இருக்காது. அப்படியே சாகும் வரைக்கும் அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அந்த இடத்துல கொஞ்சம். இது நடக்குது. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை தேவன் செய்ய போகிறார். இந்த காலத்தில் தேவன் ஒரு சுத்திகரிப்பை செய்ய போகிறார். ஒன்று ஆண்டவர் இங்கே அழைத்திருந்தால், எலியா சொல்லுகிறான், பாகாலை நீங்கள் சேவிக்க போகிறீர்களோ தேவனை நீங்கள் சேவிக்க போகிறீர்களோ. பாகால் தெய்வம் என்றால் பாகாலுக்கு பின்பதாக போங்கள். இயேசு தேவன் தெய்வமானால் தேவனை சேவியுங்கள். ஓகேயா? தேவன் இந்த நம்பர்ஸை பார்க்கறதுல குவாலிட்டியை தேவன் பார்க்கிறார் உங்களுடைய உள்ளத்தில். இன்றைக்கு உங்களுக்குள்ளே தேவனை அந்த வைராக்கியத்தோடு தேடுகிற ஒரு 5 பேர் காணுமையா. ஒரு எலியா போதும், ஒரு ஜோஷுவா போதும், ஒரு மோசஸ் போதும். தேவன் பெரிய மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணுவார். இன்றைக்கு தேவன், ஐயோ மோசே வந்துரு மாட்டேன்னு சொன்னார். ஆனால் கானானுக்குள்ள போக முடியவில்லை. எலியா சொல்லுகிறார், ஐயோ எனக்கு போதும், நான் சாக போகிறேன் என்று சூறை செடிக்கு கீழே போய் இருக்கிறார். ஜஸ்ட் ஓகே, நீங்க செத்து போயிருங்க, ஓகே உங்களுக்கு டைம் முடிஞ்சுது, அவ்வளவுதான் ஊழியம். இன்றைக்கு தேவன் கொடுத்த காரியங்களை அலட்சியமாக எடுத்து தூக்கி எறிந்து விட்டு நீங்க இருக்கிறீங்களா? ஒன்று தேவனுடைய திட்டத்துக்கு உள்ள நீங்க இல்ல, இன்னொன்று தேவனுடைய சாபத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். என்னடா 2வது ஸ்லைட்ல நாங்க பார்க்கிறோம், தேவன் இந்த எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்கிறார். இந்த எகிப்து தேசத்திலே மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமை என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது, நாங்க நினைச்ச மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. வேற ஒருவர் எங்களை என்ன செய்ய நினைக்கிறானோ அதைத்தான் நாங்கள் செய்யப்பட்டோம். இதுதான் எகிப்திலே செய்தார்கள். பார்வோன் அடிமைப்படுத்தி இருந்தான், மக்களை அடிமைப்படுத்தி இருந்தான். அவருடைய ஆண் பிள்ளைகளை நதியில நீங்க தூக்கி போட வேண்டும். அழகான பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், ஆனால் முடியல. அவர்களுக்கு நாளுக்கு நாள் வேலையை அதிகரித்துக் கொண்டிருந்தான். யோசேப்பை அறியாத வேறு ராஜாக்கள் தோன்ற ஆரம்பித்தார்கள். அங்க பெரிய ஒரு அடிமைத்தனம். அவர்களால் அதிலிருந்து வெளியில வர முடியாது. இரும்பு கோட்டை, அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு நிலை, அடி, சித்திரவதை, சொல்லுகிற வேலையை செய்யாவிட்டால் அவ்வளவு ஒரு கோரமான ஒரு சித்திரவதையை அந்த மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய குரல்கள் சும்மா சாதாரண குரல்கள் அல்ல. 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அழுது கொண்டே இருக்கிறார்கள், குடும்பமாக அழுகிறார்கள், என்ன செய்வது என்று. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார். நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். யாத்ராகம புத்தகம் எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்தை திருப்புங்கள். யாத்ராகமம் 1வது அதிகாரத்தை வாசிங்கள் ஒருவர். எடுத்துறீங்களா? எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய குமாரர்களின் நாமம் யாவன? அவர்கள் 12 கோத்திரங்கள் அவர்கள் போனார்கள். யாருடைய காலத்தில்? யாக்கோப்புடைய காலத்திலே. அங்கே யோசேப்பு அவர் அங்கே ஒரு மந்திரியாக இருக்கிறார். அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராக அந்த இடத்துல இருக்கிறார். அங்கே போகிறார்கள். போனவர்கள் அடிமையாக மாற்றப்பட்டு போனார்கள். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு சில அடிமைத்தனங்கள் இதுக்குள்ளே நீங்க இருக்கிறீங்களா? சிலர் குடும்பத்துக்குள்ளே சில அடிமைத்தனங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில அடிமைத்தனங்கள், பாவத்துக்கு, இனிமாய் போதை வஸ்துக்களுக்கு, இனிமாய் சொல்ல முடியாத சில காரியங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தேவன் கொடுக்க போகிறார்.
அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த அடிமைத்தனத்தில் இருந்து தேவனை அந்த மக்கள் இன்னுமே அறிந்து கொள்ளவில்லை. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய அளவு என்ன, அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ளவில்லை, அந்த பார்வோன் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் அவர் தம்மை வெளிப்படுத்த அவர் முயற்சி செய்தார். தேவன் எப்படி வெளிப்படுத்தினார்டா? மோசையை தேவன் கொண்டு போய் சொல்லுகிறார். மோசையை அவர் சந்திக்கிறார். மோசையை சந்தித்து மோசையை அனுப்புகிறார் பார்வோனிடத்திலே. போகிற பொழுது முதலாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 10 வாதைகள் அங்கே உண்டாகியது. என்ன வாதைகள் என்று பார்த்தீங்கன்னா, நைல் நதி ரத்தமாக மாறியது. அதே மாதிரி தவளைகள் வந்தது, பேன்கள், வண்டுகள், கடுமையான வாதையினால் அவருடைய ஆட்டு மந்தைகள் மரித்து போனது. அது மட்டுமல்ல, கட்டி கொப்பளங்கள் இவைகளினால் அவர்களுக்குள்ளே வாதை உண்டாகியது. கண் மலைகள் வானத்தில் இருந்து பொழியப்பட்டது, வெட்டுக்கிளிகள். அது மட்டுமல்ல, கார் இருள் அந்த எகிப்து தேசத்தை மூடியது. இறுதியாக நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய தலைச்சான் பிள்ளைகள், எகிப்தியருடைய தலைச்சான் பிள்ளைகள் எல்லாருமே சாகுறாங்க, செத்து போகிறாங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் ஒரு மனிதனை ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால் அவர் அதற்காக எவ்வளவு தூரமும் காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்வாராக இருந்தால் அதற்காக எவ்வளவு தூரமும் தேவன் அவரால் போக முடியும், அவரால் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் உங்களுடைய காலங்களை அறிந்திருக்கிறார். இன்னும் அவருக்கு தெரியும் 2030 எப்படி இருக்க போகிறது என்று தெரியும். அதே நேரத்தில் 1960 எப்படி இருந்தது என்று தேவனுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் என்னடா ஒரு காரியத்தை அங்கு செய்கிறார். சாதாரண அற்புதங்கள் அல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த எகிப்து அரசாங்கத்திடத்தில் இருந்து அவர்கள் வெளியில வருகிற பொழுது தேவன் முதலாவது செய்த விஷயம், செங்கடலை 2ஆக பிளக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை பிளக்கிறதுக்கு ஒரு 3 பேர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர்கள் வருகிறார்கள், எல்லாரும் சந்தோஷத்தில் வந்திருப்பாங்க. ஓகே, ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கிட்டார், வா சூப்பர். வருகிற பொழுது அந்த செங்கடல், அந்த ரெட் சி அதுக்கிட்ட வருகிறார்கள். வருகிற பொழுது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஓ அழகான ஒரு பீச், இன்றைக்கு நல்ல ஒரு குளிப்பு போட்டுட்டு நல்ல ஒரு நீச்சல் ஒன்று போட்டுட்டு நாங்கள் அங்கால கடந்துடலான்ட்டு, நல்ல இயற்கையான பிளேஸ், சந்தோஷத்தோடு வருகிறார்கள். வருகிற மக்களுக்கு ஒரு இரைச்சல் கேட்கிறது. பார்வோனுடைய ரதங்கள், குதிரைகள் இவர்களை பின்பற்றி வருகிறது. மோசே அவர்களோடு கூட போகிற அந்த கோலை தூக்கிட்டு போகிற பொழுது பார்வோனும் துரத்தி கொண்டே வருகிறான். மக்கள் நினைச்சாங்க அவ்வளவுதான், 2 பக்கம் மலை, 2 பக்கம் மலைகளால் சூழப்பட்டிருந்தது. செங்கடல் கடக்க முடியாது. பின்னுக்கு பார்வோனுடைய சேனை. ஐயோ, அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்ச நாளுக்கு உயிரோடையாவது இருந்திருக்கலாம். ஆனால் செங்கடலுக்கிட்ட வந்து அடுத்தது வேற வழி இல்லை, கடலுக்குள்ள தான் குதிக்கணும். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மக்கள் கூக்குரலிடுகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். மோசையை பார்த்து அவர்கள் ஏசுகிறார்கள். கோலை அவர் நீட்டுகிற பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு கடக்க முடியாத கடலின் மத்தியிலே நாங்கள் அல்ல, நாங்கள் நடக்கக்கூடிய கடலுக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம். தேவன் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சத்தமாக கைகளை தட்டுவோமா? நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அந்த எகிப்தில் இருந்து வந்ததான அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறார். செங்கடலை 2ஆக பிளக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் ஒரு ரிவைவலுடைய கிளைமேட்டை தேவன் எங்களுக்கு மத்தியில் அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா 1960 அதாவது 1980களிலே 1990களிலே தேவன் ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தினார். ஆங்காங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக திரளாக ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். ஆனால் இன்றைக்கு அது அப்படியே மங்கி போயிருக்கிறது. காரணம், இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு சபைகள் தூங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு போட்டிகள், பொறாமைகள், வன்கண்கள், இந்த காரியங்களினால் இன்றைக்கு சபை தூங்கி கொண்டிருக்கிறது. அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவனுக்கு கொஞ்ச காலம் என்று அவன் அறிந்து. ஆனால் இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு தெரியல, நிறைய ஊழியக்காரருக்கு தெரியல.
கொஞ்ச காலம் உண்டு. ஆனால் பிசாசுக்கு தெரியும் என்ன எவ்வளவு காலம், எவ்வளவு காலம், கொஞ்ச காலம். அப்ப கொஞ்ச காலம் என்று அறிந்து பிசாசு எப்படி செயற்படுகிறானா, எப்படி செயற்படுகிறான்? ஓவர் டைம் வெரி ஹைஃபரா வேலை செய்து கொண்டிருக்கிறான். நிறைய காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கான். ஆனால் இன்றைக்கு இயேசுவை அறிந்த ஒரு விசுவாசியாகிய நாங்கள் எப்படி இருக்கிறோம்? என்ன எப்படி இருக்கிறோம்? நீங்க முறைக்கிறதாக கீழே இறங்குறானவன் எப்படி இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு? வேற வளர்ச்சிய வேற இன்றைக்கு நாம் நம்மட பாட இயேசுவே நாங்கள் மறந்துட்டு ஓடுற மாதிரி இருக்கு. ஆனால் பிசாசு எனக்கு கொஞ்ச காலம் என்று அவன் அறிந்து நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லுகிறார், கடைசி நாட்களில், பேதுருடைய அந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேதுரு சொல்லுகிறார், கடைசி நாட்களில் என்னமா இருக்க போறாரா, மாம்சமான யாவர் மேலையும். ஆனால் இது நாங்கள் கடைசி வினாடிகளில் நிற்கிறோம், கடைசி மணி நேரத்தில் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துக்காக கொஞ்சம் அசைங்க. ஹல்லேலூயா. கல்லு மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். எனவே நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, எல்லாவிட்டால் யார் ஒருவன் தேவனுக்கு உண்மையாக செயற்படுகிறானோ ஒரு ஆள் அவருக்கு போதும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது அவர் என்ன செய்யறான, செங்கடல்களை தேவன் ரெண்டாக பிளக்கிறார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தேவன் செய்கிற காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, வனாந்திரத்திலே தேவன் பல அற்புதங்களை செய்தார். செங்கடலை தேவன் பிளக்கிறார். அது மாத்திரமல்ல, மாறாவுக்கு வருகிறார்கள். மாறா என்பது கசப்பான அந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த மாறாவை தேவன் மானிஷாக மாற்றினார். தேவன் இனிப்பாக தேவன் மாற்றினார். தேவன் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் மன்னாவை, வானத்தில் இருந்து மன்னாவை, காடைகளை தேவன் பொழிந்தறினார். கற்பாறைகளிலே இருந்து தண்ணீர்கள் அவர்களுக்கு கிடைத்தது. நீங்க பாத்தீங்கன்னா பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை தேவன் உண்டு பண்ணினார். அது மாத்திரமல்ல, ஜோர்தாண்டத்திலே அவர்கள் வருகிறார்கள். ஜோர்தான் அவர்களை பார்த்து பின்னிட்டு போகிறது. அது ஒரு குவியலாக நிற்கிறது. எரிகோ கிட்ட வருகிறார்கள். சும்மா சாதாரண மக்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். வானத்திலிருந்து அவரால் மன்னாவை கொடுக்க முடியுமா இருந்தால், வனாந்திரத்திலே வறண்டு போய் இருக்கிற, காஞ்சு போய் இருக்கிற அந்த மலைகளிலே இருந்து தண்ணீர்களை தேவன் கொடுக்க முடியுமா இருந்தால், அடிமைத்தனமாய் இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க முடியுமா இருந்தால், தேவன் இந்த காலங்களிலே சும்மா மௌனமா இருக்க முடியுமா? முடியுமா? ஹல்லேலூயா. தேவன் அந்த நேரத்தில் தேவன் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்கிறார். சும்மா இதெல்லாம் நாங்கள் வாசிக்கிற பொழுது எரிகோவை ஆண்டவர் மதில்களை உடையிடுத்த, ஆனால் இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு நாள் 2 நாள் அல்ல. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மதில் விழ முடியாத அளவுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்டா, அது இடிஞ்சு விழுந்தாலும் இங்கே வெளியில் இருக்கிறவர்களுக்கு தான் நிறைய சேதம் ஏற்படும். ஆனால் இப்படி இருக்கிற அந்த மதிலை தேவன் இப்படி விழ செய்தார். ஐயோ, உங்களை பார்க்கிறவாக ஹல்லேலூயா, 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 ஆமென். எப்படா தோட்டம் செய்றேன்றவன். ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். பிரியமானவர்களை, நீங்க பார்க்கலாம். 2வது ஸ்லைட்டை நீங்க போடுங்க. 2வது ஸ்லைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்தாருண்டா, நாங்கள் வேகமாக நாங்கள் போகலாம். சிறையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களை நீங்க பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போனார்கள் பாபிலோனிலே. இஸ்ரவேலர்கள் அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போனார்கள். யூதர்கள் பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்டா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றார்கள். இன்றைக்கு ஒரு சின்ன தடிமன், ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இன்றைக்கு நாங்கள் சபைக்கு நாங்கள் ஒரு லீவு போட்டுறோம்.
சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவர் அற்பமான்றோம். ஓகே ஆண்டவரே. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார், ராஜா சொல்லுகிறார், 60 முழம் அந்த பொற்சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்க்கிறார்கள், எல்லாருமே விழுந்து கிடக்கிறான் கீழே. ஆனால் 4 பேர் மட்டும் விழாம இருக்கிறான். 3 பேர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. மற்ற எல்லாருமே அந்த சிலைகளுக்கு முன்பதாக பணிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் சபைக்கு வருகிறோம். ஒருவேளை நீங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்காவிட்டாலும் சில காரியங்கள், சில வேலைகள், சில உங்களுடைய ஸ்போர்ட்ஸ், சில நேரங்களிலே உங்களுடைய சொந்த காரியங்கள், திருமண வீடு, அது இது உங்களுக்கு ஒரு விக்கிரமாக மாறுகிறது. நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க பார்க்குறீங்க. ஆனால் இவர்கள் பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் ராஜாண்டா, இந்த பொற்சிலையை வணங்காதவர்களுக்கு என்ன நடக்க போதுண்டா, அக்கினி சூளையிலே கொண்டு போய் போட போறாங்க. சாதாரணமாக இருந்த அக்கினி சூளையை 7 மடங்கு அவர்கள் சூடாக்குகிறார்கள். எத்தனை மடங்கு? 7 மடங்கு. நாங்கள் பணிய மாட்டோம், நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை தூக்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, கையை காலை கட்டி கொண்டு போய் எங்க போட்டாங்க, அக்கினி ஜுவாலையில். ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன ஆயிட்டு, எரியல. வேற என்ன ஆயிட்டு, தேவதூதன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கைகால் கட்டப்பட்டு அவர்களை அக்னியில் போட்டார்கள். ஆனால் கைகால்கள் கட்ட அவிழ்க்கப்பட்டு அவர்கள் நடந்து தெரிஞ்சாருங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு கூட உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய ஒரு அசைவை தேவன் ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தானியேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சொல்லுகிறான், நீ ஜபிக்க கூடாது, இந்த 30 நாளளவும் யாருமே ஜபிக்க கூடாது. யாரை மட்டும் தொழுது கொள்ள வேண்டும், ராஜாவை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் தானியேலை நீங்க பார்த்தீங்கன்னா ராஜா அந்த பத்திரத்தில் கையெழுத்து இட்டதை அறிந்த இந்த தானியேல் பலகனி ஜன்னலை அவன் ஓபன் பண்ணிட்டு எருசலேமுக்கு நேராக ஆண்டவரை அவன் 3 நேரம் தொழுது கொள்ளுகிறான். வைராக்கியமாக இருந்தாங்க. ராஜா அவங்க மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ இந்த தானியேல் நீங்க சொன்ன விஷயத்தை மீறி நம்முடைய நாட்டுடைய சட்டத்திற்கு மாறாக காரியங்களை செய்கிறான். ராஜா அவருடைய அனுமதியோடு அவனை கொண்டு போய் எங்க போடுகிறார்கள், சிங்க கபியில போடுகிறார்கள். ஆனால் சிங்கங்கள் அவனை சாப்பிடவில்லை, சேதப்படுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, காலையிலே ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் சொல்லுகிறான், எஸ். ராத்திரியில் எனக்கு தலகாணி ஃபில்லோ இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் 2 சிங்கம் எனக்கு பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. வாய்களை தேவன் கட்டி போட்டார். எப்படி என்றா அந்த வைராக்கியம் வந்தா தான் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் வருகிற பொழுது கை கால் கட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரை பாடி அந்த ராத்திரியிலே துதித்தார்கள். அடிச்சு காயம் எல்லாம் அடிச்சு புண் தலையெல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறது, ரத்தம் முகத்தில் வலிகிறது, கையை நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அடி வேதனை. ஆனால் அந்த ராத்திரியிலே அவர்கள் பாடி தேவனை துதித்தார்கள். தேவன் என்ன செய்தாரா, என்ன செய்தார்? நீங்கள் எல்லாம் சும்மா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா நான் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன செய்தார் தேவன்? என்னையா செய்தார்? அஸ்திபாரங்களை அசைய பண்ணினாரையா. சிறைச்சாலை கதவு சங்கிலி இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, அஸ்திபாரத்தை புடுங்கி தூக்கி வீசிட்டார். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களிலே தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் இந்த வாரத்தில் வாசித்த இந்த யோவான் 4வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்தை காட்டினார். மற்ற ஸ்லைட்டை போடுங்க, அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுத்தார். நான் சோர்ந்து போயிட்டேன். இது என்ன சபை, சும்மா வாரம் சும்மா ஜெபிக்கிறோம் இருக்கிறோம், ஆளுங்களும் அப்படி இப்படி. ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்தார். இயேசு 430 வருடங்கள் இருண்ட காலம், மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில இருக்கிற அந்த காலம்
இருண்டு போன காலம். வேதாகமம் இல்லை, சபை இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, யாருமே இல்லை. மக்கள் எல்லாரும் அவன் பாடு, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் செய்வான். யாரு கடவுளை நினைக்கிறானோ அதைத்தான் கும்பிடுவான். இந்த 400 வருஷங்கள் மக்கள் பாவத்திலே அடிமையாக இருந்தார்கள். ஆனால் 430 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு சத்தம் கேட்கிறது, மேஷா, இயேசு தாவீதின் ஊரில் பிறக்க போகிறார். ஆனா ஏசாயா 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிட்டார், அவர் மேஷியா ஒருவர் பிறக்க போகிறார். இயேசு வந்து பிறக்கிறார். 30வது வயதில் அவருடைய ஊழியத்தை தொடங்குகிறார். முதலாவது கானான்னு ஒரு கல்யாண வீட்டுக்கு அவரை இன்வைட் பண்றாங்க. ஏசு போகிறார். மரியாள் வந்து சொல்றாங்க, இங்க திராட்சரசம் இல்லை, இங்க திராட்சரசம் தீர்ந்து போயிட்டு. பொண்ணு வீட்டுக்காரங்க குழம்புறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குழம்புறாங்க. ஏசு என்ன செய்தாருன்னா, சும்மா சாதாரண கச்சாடிகளை அவர்கள் தண்ணீர் வார்த்தார்கள். அந்த தண்ணீர்களை தேவன் திராட்சரசமாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சாதாரண தண்ணீர்களை அவர் திராட்சரசமாக மாற்றினார். அது மட்டுமல்ல, அடுத்த 4ஆம் அதிகாரத்தில் அவர் சமாரியாவுக்கு போகிறார். சமாரியா என்பது மக்கள் அந்த தேசத்தை யூதர்கள் வெறுத்தார்கள். அவைகளை நாயிலும் கேவலமாக அந்த சமாரியரை இந்த யூதர்கள் நினைத்தார்கள். எப்படி என்றால், அந்த வழியால கூட அவங்க போக மாட்டாங்க. ஏண்டா தீட்டு, ஏண்டா இவர்கள் கலப்பினம், இவர்கள் ஜாதி மாறி திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சமாரியர்களை யூதர்கள் மதிக்கிறதில்லை. ஆனால் இயேசு என்ன செய்கிறார் என்றால், இவ்வளவு நாளும் இவர்கள் கலிலேயாவுக்கு போக வேண்டுமானால் வேறு வழியாக அவர்கள் போனார்கள். பல மைல் தூரம் நடந்து போவார்கள். ஏனென்றா தீட்டு, இதுக்காக போக முடியாது. சமாரியர்களை அவ்வளவு கேவலமாக எண்ணினார்கள். ஆனால் இயேசு, இந்த சமாரியர்களுக்கு ஒரு விடுதலை ஒன்று வேணும், இந்த சமாரியர்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று வேணும் என்று சொல்லி இயேசு ஒரு நாள் சமாரியாவுக்குள்ளே போகிறார். 4ஆம் அதிகாரத்தில் சமாரியாவுக்குள்ள போய் அங்கே போய் ஒரு பெரிய ஒரு பாஸ்டரை சந்திக்கல, ஒரு பிஷப்பை சந்திக்கல, ஒரு பெரிய ஒரு மனிதனை சந்திக்கல, சாதாரண ஒரு விபச்சாரியை தேவன் சந்திக்கிறார். விபச்சாரியை தேவன் சந்திக்கிறார். அவரோடு கூட, அந்த பெண்ணோடு கூட இயேசு பேசுகிறார். நீங்க வீட்டை போய் நீங்க 4ஆவது அதிகாரத்தை நீங்க வாசிங்க. இவ்வளவு காலமும் யாருமே எங்களை கண்டுகொள்ளவில்லை, யாருமே எங்களை கவனிக்கவில்லை, யாருமே எங்களை வந்து விசாரிக்கவில்லை. ஆனால் இயேசு அங்கே போய் சொல்லுகிறார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சொல்லுகிறார், அவளுடைய சம்பவங்களை சொல்லுகிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கிறது, பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். நீங்க வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கிறது. அவர் அவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவர். இந்த காலத்திலே தேவன் டிஎம்சியிலே, தமிழ் சபையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, தேவன் ஒரு அசைவை தேவன் ஏற்படுத்த போகிறார். சிலருடைய கண்கள் இதை காண போகிறது. பல ஒரு அறுவடையை தேவன் கொடுக்க போகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா அசுத்தாவிகள் பிடித்தவர்களை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள், அவர்களை தேவன் சுகமாக்கிறார். குஷ்டரோகிகளை கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரனாய் 38 வருடம் அவன் அந்த பெதஸ்தா குளத்திலே இருக்கிறான். 12 வருடமாக பெரும் பாடுள்ள இரத்தப்போக்குள்ள அந்த பெண் எல்லாவற்றையும் செலவழித்து எல்லா டாக்டர்ஸையும் பார்த்து விட்டார்கள். யாராலும் சுகம் கொடுக்க முடியவில்லை. ஆனால் இயேசு ஒரு சின்ன ஒரு தொடுதல் கூட இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லை, சும்மா சின்ன டச், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பிறவியாக இருந்த பர்த்தலேமி என்று சொல்லப்படுகிற ஒரு குருடன் வழி அருகே இருந்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற பொழுது தேவன் அவனை சுகமாக்கினார். இந்த காலத்திலே அந்த தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். தேவன் இதை திரும்ப எனக்கு அவர் ஒரு அசைவை, ஒரு ஆட்டி, ஒரு குலுக்கத்தோடு கூட எனக்கு தேவன் காண்பித்தார். சில நேரங்களில் நாங்கள் சின்ன கடவுள் மாதிரி, ஏதோ ஒரு கல் மாதிரி அவரை நாங்கள் நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இங்கே நீங்கள் ஒருவேளை வியாதியோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த வியாதியை நீங்கள் நினைங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை அனுப்ப போகிறார். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரியவர், அவர் பெரிய தேவன், பெரிய தேவன். நாங்கள் இவ்வளவு நாள் ஓடி, இவ்வளவு நாள் நாங்கள் டாக்டர்ஸ் அது இது என்று சொல்லி நாங்கள் எவ்வளவோ காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம் சிலர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், அவரால் முடியாத காரியம் ஒன்று இல்லை.
அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இயற்கைகளை தேவன் மாற்றம் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். புயல் காற்றை அவர் அமைதிப்படுத்தினார். 2 அப்பங்களையும் 5 அப்பங்களை 2 மீன்களை அவர் 5000 பெருக பண்ணினார். தண்ணீர் மேல் நடந்து சென்றார். இன்னும் வசனம் சொல்லுகிறது, அவர் 7 அப்பங்களை சிறு மீன்களை 4000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். அத்தி மரத்தை பார்த்து அவர் சொன்னார், நீ பட்டு போவாய். இயற்கைகளுக்குள்ளே தேவன் அற்புதம். இன்றைக்கு அவருடைய அற்புதத்துக்கு அளவே இல்லை. அவ்விதமாக தேவன் காரியங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, நான் கடைசியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மரணத்தின் மீது தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மரணத்தின் மீது தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். யவீரின் மகன் மரித்து போய் அவனை பாடையிலே அவரை பெட்டியிலே கொண்டு போகிறார்கள். சொல்லுகிறார்கள், மரித்து போய்விட்டான், அவ்வளவுதான், கதை முடிச்சது. நோ 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 நோ, கொண்டு வா கொண்டு வா. ஆண்டவர் எழுப்பினார். லாசரு மரித்து போய்விட்டான். அங்கே போகிற பொழுது மாத்தாள் சொல்லுகிறார், ஓ 4 நாள் ஆகிவிட்டது, நாரி போயிடும், கிட்ட போகாதீங்க, மூக்க போத்தீங்க, மாஸ்க போடுங்க. நோ, தெர கல்ல எடுத்து விட்டு உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு எழுந்த தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து ஒரு தட்டு போட்டு சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். சொல்லு மட்டும் இன்னைக்கு பிரசங்க முடியாது, சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க எழும்புங்க. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு, பலவீனத்தோடு, பண கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு நீங்கள் இருப்பீங்கடா, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். லீடர்ஸ் ப்ளீஸ் நீங்கள் ப்ரே பண்ணுங்க, நீங்கள் ஜெபிங்க. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு அசைவை தேவன் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறார். இதுவே அதற்கான ஆரம்ப நாள். இதுவே இன்றைக்கு அதான பிகினிங் டேயாக இருக்க போகிறது. தேவன் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தின் நாளை கொடுக்கிறார். நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். ஸ்கிரீன்ல போடுறீங்களா அந்த வசனம்? ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சொல்ல போகிறோம். வாசிப்போமா? 1 2 3 ஸ்டார்ட். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்திலே அதாவது வர்ஷிப் லீடர்ஸ், நீங்கள் முன்பதாக வாருங்கள். நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். மற்றவர்கள் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாங்கள் எல்லாரும் நாங்கள் சிந்தையோடு இருப்போம். தேவன் ஒரு அசைவை, அல்லாவிட்டால் ஒரு தொடுதலை தேவன் எங்களுக்கு கொடுத்து தேவன் எங்களை அனுப்ப போகிறார்.